அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே நுண்ணறிவு சார்ந்த 2 முக்கியமான வினாக்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, ஒரு பென்சிலின் விலை ரூபாய் 4 ஆகும். 3 பென்சில்களை வாங்கினால் ஒரு பென்சில் இலவசமாக கிடைக்கும். 12 பென்சில்களை வாங்கிய ஒருவர் ஒரு பென்சிலுக்காக செலவழித்த பணம் எவ்வளவு? இந்த இடத்திலே தரப்பட்ட தரவை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பென்சிலுடைய விலை 4 ரூபாய். அதே நேரம் 3 பென்சில்களை வாங்கினால் ஒரு பென்சில் இலவசமாக கிடைக்கும். எனவே அவர் 3 பென்சிலுக்கான பணத்தை கொடுத்து 4 பென்சில்களை வாங்கிக் கொள்வார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 3 பென்சில் என்று சொல்லும்போது ஒரு பென்சிலுடைய விலை 4 ரூபாய். எனவே 3 பென்சில்களுடைய விலை என்று சொன்னால் 12 ரூபாய். முன்னாங்க 12 ரூபாய். 12 ரூபாயை கொடுத்து 4 பென்சில்கள் அவர் பெற்றுக்கொள்வார். என்னென்னு சொன்னால் 3 பென்சில்களை வாங்கினால் ஒரு பென்சில் இலவசம். எனவே மொத்தமாக 3 பென்சில்கள் வாங்கும் இடத்து அவர் 4 பென்சில்களை பெற்றுக்கொள்வார். எனவே 12 பென்சில்கள் வாங்கிய ஒருவர் ஒரு பென்சிலுக்காக செலவழித்த பணம் எவ்வளவு? இதுதான் வினா. 12 பென்சில்களை வாங்கினார் சொன்னால் 12ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க வேண்டும் முதலில். ஏனென்று சொன்னால் அவர் 3 பென்சில்கள் வாங்கும் போது ஒரு பென்சில் இலவசமாக கிடைக்கப் போகிறது. எனவே 4 பகுதிகளாகத்தான் அவருக்கு பென்சில்கள் கிடைக்கப் போகிறது. 12க்குள் எத்தனை 4 இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். 3 தடவைகள் 4 12. எனவே 12க்குள் 4 3 தடவைகள் காணப்படுகிறது. எனவே அவர் மொத்தமாக 3 தடவைகள் பென்சில்கள் வாங்கியிருப்பார். 3 பகுதிகளாக வாங்கியிருப்பார். 3 பகுதிகளாக வாங்கும்போது மொத்தமாக 9 பென்சில்கள் வாங்கும்போது அவருக்கு மேலதிகமாக இலவசமாக ஒவ்வொரு 3 பென்சில்களுக்கும் ஒரு பென்சில் இலவசமாக மொத்தமாக 9 பென்சில்களுக்கும் 3 பென்சில்கள் இலவசமாக 12 பென்சில்கள் கிடைத்திருக்கும். அதே நேரம் அவர் 9 பென்சிலுக்கான பணத்தை தான் செலுத்தி இருப்பார். அதனை நன்றாக கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பென்சிலுடைய விலை 4 ரூபாய். மொத்தமாக 9 பென்சில்களுக்கான பணம் செலுத்தி இருப்பார். 36 ரூபாய் செலுத்தி அவர் 12 பென்சில்கள் பெற்றிருப்பார். ஏனென்று சொன்னால் 3 பென்சில்கள் வாங்கினால் ஒரு பென்சில் இலவசம். எனவே 9 பென்சில்கள் வாங்கும்போது 3 பென்சிலுக்கு ஒரு பென்சில் இலவசம் என்ற வகையிலே 9 பென்சில்கள் வாங்கும்போது மேலதிகமாக 3 பென்சில்கள் கிடைக்கும். மொத்தமாக அவர் 12 பென்சில்களை பெற்றுக்கொண்டிருப்பார். எனவே 36 ரூபாய் செலுத்தி அவர் 12 பென்சில்களை பெற்றுக்கொண்டிருப்பார். எனவே அவர் ஒரு பென்சிலுக்காக செலவழித்த பணம் 3 ரூபாயாக இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் மொத்தமாக அவர் பெற்றுக்கொண்டது 12 பென்சில். அந்த 12 பென்சிலுக்கான பெறுமதியாகத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். 12 பென்சில்களுக்குமான பெறுமதியாக ஒரு பென்சில் 3 ரூபாய் வீதம் அவர் செலவழித்திருப்பார் ஒரு பென்சிலுக்கான பணமாக. ஆனால் இந்த இடத்திலே அவர் பெற்றுக்கொண்ட பென்சில்கள் மொத்தம் 12ஆக இருந்தாலும் அவர் 9 பென்சிலுக்கான பணத்தை தான் செலுத்தி இருப்பார். ஆனால் அவர் 12 பென்சில்கள் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த 12 பென்சில்களிலும் ஒரு பென்சிலுக்காக செலவழித்த பணம் என்று பார்க்கின்ற போது மொத்தமாக 3 ரூபாய் ஒவ்வொரு பென்சிலுக்காகவும் 3 ரூபாய் வீதம் செலவழித்திருப்பார். அடுத்த வினா, தருணின் வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் 4 கிலோமீட்டர் 55 மீட்டர் தூரத்தில் அவனது பாடசாலை அமைந்துள்ளது. பாடசாலைக்கு வடகிழக்கு திசையில் 9 கிலோமீட்டர் 35 மீட்டர் தூரத்தில் நூலகம் அமைந்துள்ளது எனின் தருணின் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் நூலகம் அமைந்துள்ளது? இந்த இடத்திலே வினாவிலே ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. இந்த அலகு 4 கிலோமீட்டர் 55 மீட்டர், அதே போல் 9 கிலோமீட்டர் 35 மீட்டர் என்று சொல்லி அந்த அலகு 3 இலக்க பெருமானத்தில் தரப்பட்டிருப்பதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இது கிலோமீட்டர் மீட்டர் அலகிலே அமைந்திருக்கின்றது. எனவே வினாவை நன்றாக கவனிப்போம். முதலில் தருணின் வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் 4 கிலோமீட்டர் 55 மீட்டர் தூரத்தில் அவனது பாடசாலை அமைந்துள்ளது. இதேவேளை இந்த படத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் பாடசாலைக்கு வடகிழக்கு திசையில் 9 கிலோமீட்டர் 35 மீட்டர் தூரத்தில் நூலகம் அமைந்துள்ளது. பாடசாலையிலிருந்து நூலகத்திற்கான தூரமாக 9 கிலோமீட்டர் 35 மீட்டர் தரப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது வினா என்னவென்று சொன்னால்
தருணின் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் நூலகம் அமைந்துள்ளது? எனவே இந்த படத்தை நன்றாக கவனித்தாலே இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளலாம். மொத்தமாக பாடசாலையில் இருந்து நூலகத்திற்கான தூரம் 9 கிலோமீட்டர் 35 மீட்டர். அதே நேரம் பாடசாலைக்கும் தருணின் வீட்டுக்கும் இடையிலான தூரம் 4 கிலோமீட்டர் 55 மீட்டர். 9 கிலோமீட்டர் 35 மீட்டரிலிருந்து 4 கிலோமீட்டர் 55 மீட்டரை கழிக்கின்ற போது நமக்கு விடை கிடைக்கும். இந்த இடத்திலே கழிப்பது மிக முக்கியமான விடயம். அலகு மாற்றம் செய்கின்ற போது சில வேளைகளில் மாணவர்கள் வேகமாக செய்கின்ற போது 9 கிலோமீட்டர் 35 மீட்டரை 935 என்று போட்டு விடுவார்கள். ஆனால் மிக கவனம், இது கிலோமீட்டர். எனவே 9035 கிலோமீட்டரில் இருந்து 4055 மீட்டரை கழிக்க வேண்டும். நமக்கு விடையாக 4 கிலோமீட்டர் 980 மீட்டர் கிடைக்கும். எனவே இந்த இடத்திலே மிக முக்கியமான விடயம் இந்த அலகு மாற்றம் தான். இந்த இடத்திலே மிக முக்கியமான விடயம். இதனை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.